Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog. ஸோ ஒரு ஒன் டேயில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய டே டு டே லைஃப்பில் சில வேலைகளில் சிம்பிள் ஆக்குற மாதிரியான டிப்ஸு இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இட்லி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இட்லி இந்த தட்டில் ஒட்டாமல் வர்றதுக்கு நான் ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான்ஸ்டிக் இட்லி தட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம அதுக்கு ஆயில் தடவை தேவையில்லை, அதை கழுவுறது ரொம்ப ஈஸி. இல்லை நம்ம வந்து ஒரு ஈடு இட்லி மட்டும் இல்லை, நம்ம ஒரு 4 ஈடு இட்லி கூட நம்ம அப்படியே அதே பாத்திரத்தில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப கழுவி யூஸ் பண்ணணுன்னு இருக்காது. அதுக்கப்புறம் அது நான்ஸ்டிக்குன்றது ரொம்ப யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டீலுக்கு மாறிட்டேன். ஸோ ஸ்டீலுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஏன்னா அதில் கண்டிப்பாக எண்ணெய் தடவணும். அதே மாதிரி நம்ம அதில் இட்லியை அதுலேருந்து ஒட்டாமல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுக்கு வந்து ஒரு டிப்பு, ஒரு பவுலில் கோல்டான வாட்டர் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அதில் தொட்டு அந்த ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை விட இன்னுமே ஒட்டாமல் வர்றதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இட்லி தட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே கவுத்திக்கோங்க. டேப்பில் வர அந்த கோல்டு வாட்டரில் ஒரு வாட்டி ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, அதை விட கம்மியாகவே நீங்கள் அப்படி காமிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இட்லி எடுக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ டேப் தண்ணியும் நம்மளுக்கு இட்லியை தொட போகிறதில்ல, ஏன்னா நம்ம வந்து கவுத்து தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த ஸ்பூனை வச்சு தண்ணியில் டிப் பண்ண ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டுற இட்லி ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அகெயின் இதே தட்டை வந்து இன்னொரு வாட்டி கூட இட்லி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும்னு கிடையாது. ஏன்னா பாதி வந்து ஒட்டிக்கிச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அதை வாஷ் பண்ணுறதும் கஷ்டம், அதுக்கு மேலே வந்து வேஸ்ட்டும் ஆகும், ஃபுட்டும் வேஸ்ட் ஆகுறதுக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு லேம்ப்பு, சன்செட் லேம்ப்பு. ஸோ இந்த லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு சன்ரைஸ், சன்செட் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட அசெம்பிள் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான். இதோட பேக்கேஜே ரொம்ப சிம்பிள் தான். பட் வந்து இதோட அந்த ரிசல்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபில்ம்ஸ் வருது. ஸோ சன்ரைஸ், சன்செட், அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் அந்த சன், அந்த மாதிரியான காம்பினேஷனில், அதாவது ஃபில்ம்ஸை நம்ம கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை நம்ம கொண்டு வரலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நம்ம பார்ட்டி டெக்கரேஷனுக்கு இல்லை வீட்டை சும்மாவே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட். இப்போ நம்ம இது வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 பார்ட் இருக்கும். ஒன்று ஸ்டாண்டு, அப்புறம் அதுக்கு ஸ்டிக்கு, அப்புறம் மேலே வந்து லைட்டுக்குள்ளே நம்ம ஃபில்ம்ஸை போட்டுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே இருக்கிற ஃபில்மை போடணும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த போர்ஷனில் நம்ம ஃபில்மு போடணும். ஸோ நான் இப்போ வந்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோ அதை போட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோகிராஃபி, ஃபுட் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது ரொம்பவே இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமேசான்லேயும் கிடைக்குது, நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை லைட்டு போட்டு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பேட்ரிலாம் இல்லை, ஜஸ்ட் யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சு. ஸோ இப்போ நான் ப்ளக்இன் பண்ணிட்டேன். ஸோ ரூமை டார்க் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இருக்கிற ரூம் வந்து அப்படியே ஒரு காமாக ஆகின மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு சன்செட், சன்ரைஸ் பிடிக்கும், அது வந்து நம்மளுக்கு காமிங் மைண்டு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலரு. ஸோ இந்த மாதிரி 5 ஃபில்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் அதை கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸை கொண்டுட்டு வரலாம். ஸோ எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு சன்செட், சன்ரைஸ் அந்த மாதிரி கலர்ஸில் தான் இருக்கும்.
ஸோ கிட்ஸோட ரூம்லலாம் வச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் சீலிங்கில் கூட இந்த லைட்டை அப்படியே அதோட ரெஃப்ளெக்ஷனை வச்சுக்கலாம். ஸோ தூங்கும் போது அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது ஒரு கலரு, அப்படியே பிளட் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு லைட் செட்டிங் இது. இது பார்த்திங்கன்னா நான் சீலிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ சீலிங்க்கு ஆல்மோஸ்ட் நிறையா ஸ்பேஸ்க்கு அது கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட்டு வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் டு த vlog. ஸோ ரொம்ப நாளாக நான் செய்யணும்னு நினச்ச வேலை, அதுக்கு எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் முழிச்சிட்டும் இருந்தேன். ஸோ நம்ம பிளைண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வச்ச மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணால் அதோட ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம கை தான் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தடில் பண்ண போகிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஒரு பேகு ஃபுல்லாக ஒரு சாக்ஸ் இருக்குமே, இன்னொரு சாக்ஸ் என்றைக்காவது கிடைக்கும்னு நம்ம நம்பி வச்சுட்ருப்போம்ல, அந்த பேக் தான் முழுசாகும். ஆனால் அந்த பேர் சாக்ஸ் அதில் கிடைக்குமான்னு கேட்டால் ரொம்ப டவுட்டு தான். ஸோ அந்த பேகுக்கு இன்றைக்கி வேலை வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த சாக்ஸை க்ளவுஸ்க்கு மேலே போட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட க்ளீனிங் ஸ்ப்ரே, எந்த ஸ்ப்ரேனாலும் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை அந்த சாக்ஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பிளைண்ட்ஸ் அப்படியே நம்ம ப்ரெஷர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இது க்ளீன் ஆகுது. அப்போ மட்டும்தான் அது க்ளீன் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் அந்த ப்ரெஷ்ஷு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. எனக்கு நம்ம நினச்ச மாதிரி க்ளீன் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு வீடியோவை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளைண்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப இந்த மாதிரியான டஸ்ட் இருந்துச்சு. இந்த ட்ரை டஸ்ட் நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பட் வந்து இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்ததுனால இந்த மாதிரி பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ இதுவே எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லேம்ப் ஷேடில் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேப்ரிக் தான் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வாஷ்லாம் பண்ண முடியாது. பட் அதுலேயும் டஸ்ட் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளோட அந்த லிண்ட் ரிமூவர் இருக்கு இல்லையா, நம்ம ட்ரெஸ்லலாம் லிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த லிண்ட் ரிமூவரை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். அப்படியே நம்மளுக்கு டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ க்ளீனிங் வேலை கொஞ்சம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லன்ச் பார்க்கணும். ஸோ லன்ச்சுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. பட் வந்து ஒரு ஹோல் ஃபிஷ் பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், கொத்தமல்லி. ஸோ தேங்காய் வந்து ஒரு 1/4 கப்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு, அப்புறம் கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு, அது கூட உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி குழம்பு பண்ணி சாப்பிடுவோம். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப கம்மியான யூசேஜ் தான் ஆயில் இருக்கும். அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா பம்பானோ ஃபிஷ்ஷு. உங்களுக்கு பாம்ஃப்ரெட் கிடைக்குன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஃபிஷ்ஷு உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு மசாலா தடவணும். ஸோ ஒரு பவுலில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே தடவிக்கலாம். ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குயிக்காக முடிஞ்சிடும். உங்களுக்கு அங்கேயே நின்று அதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுற வேலை அந்த மாதிரி இருக்காது. ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு நிறைய வேலை பார்த்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம வெளியே மசாலா தடவியாச்சு, உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணணும். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி, இல்லைனா வந்து ஒரு ஃபிஷ்ஷு ஒருத்தரை கூட ஒரு மீல்கே சாப்பிட்டுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை எடுத்து இந்த மசாலாவோட தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த கிரில்டு ஃபிஷ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டஃபிங் வேலையும் முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை பேக் பண்ண வச்சிட வேண்டியது தான். ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நம்ம இப்போ இந்த ஸ்டஃப்டு ஃபிஷ்ஷை வச்சு அந்த ஸ்லிட்ஸில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம், அதாவது ஃபியூ ட்ராப்ஸ் தான் தேவை இருக்கும், ஊற்றிட்டு நம்ம இதை பேக் பண்ண வேண்டியதான். ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு இதில் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம மொத்தத்திலே சேர்த்துருப்போம். ஸோ யாராவது டயட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அவனில் வச்சுட்டு ஒரு 430 Fahrenheitல
ஒரு 20 மினிட்ஸ் ஈச் சைடு, அதாவது டோட்டலாக 40 மினிட்ஸ் இதை நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம குயிக்கான ஒரு கிரில்டு ஃபிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லஞ்சையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓட்ஸ் குக்கி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 2 கப்பு ஓட்ஸு, 1/2 கப் சுகர், அப்புறம் 1/2 கப் பட்டர், 2 முட்டை, அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் சாப்டு நட்ஸு நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெய்சின்ஸும் சில நட்ஸும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓட்ஸ் குக்கீஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் வந்து ஃப்ளார் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் ஓட்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக ஒரு பெரிய பேக் ஓட்ஸ் இருந்துச்சு. ஓட்ஸ் குக்கி செய்யணுன்னு தான் நான் வச்சுட்டு இருந்தேன். பட் வந்து கொஞ்சம் எந்த ஃப்ளாருமே இல்லாமல் வெறும் ஓட்ஸ் மட்டுமே வச்சு பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வர வீக்குக்கு என் பையனுக்கு ஸ்நாக் பாக்ஸு வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக் பேக்கிங் தான் இது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸான சர்க்கரை, அதுக்கப்புறம் ஓட்ஸு, அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதை 3த்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றா நல்லா போட்டு பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 எக்கு உடச்சி போட்டுப்போம். அடுத்து வந்து நம்ம 1/2 கப் பட்டர் சொன்னோம் இல்லையா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன ரீசனுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எக்குக்கு அப்புறம் நம்ம பட்டர் போட போகிறோம். ஸோ இந்த எக்கு வந்து குக் ஆகிடக்கூடாது, அதுதான் ரீசன். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க பட்டரை அப்படின்னா, பட்டரை எடுத்து ஒரு பவுலில் போட்டு 5 or 10 செகண்ட்ஸ் அதை மைக்ரோவேவ் பண்ணிங்கன்னா அது லைட்டாக மெல்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதில் லைட்டாக சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூடு போகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்கோடு நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃப்ராத்தி ஆகும், அந்த அளவுக்கு நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டரை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2ம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குக்கீஸ்க்கு வந்து நம்ம ஃப்ளார் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஃப்ளார் யூஸ் பண்ணோன்னா ஒரு 1/4 கப்பு ஃப்ளார், ஒன்று நீங்கள் மைதா உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஓட்ஸையே கொஞ்சம் மாவு மாதிரி அரைச்சி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இல்லை ஃப்ளாரே வேண்டாம் அப்படின்னாலுமே இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். ஸோ இது கூட அந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை ட்ரையோடு சேர்த்து நம்ம அப்படியே ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ ரொம்ப சிம்பிளான குக்கீஸு. நம்ம இதெல்லாம் காசு கொடுத்து இங்கே வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருப்போம் இல்லையா. ஸோ நம்ம வீட்லேயே செய்கிறதுக்கு இது 10 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். அதுவுமே இன்னுமே ஹெல்த்தியராகவே நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து சுகர் ஒயிட் சுகர் தான், பட் இது வந்து அன்ரிஃபைன்டு சுகரு. ஸோ ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் இதை விட நீங்கள் வந்து பெட்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாக்ரியும் சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் கம்மி பண்ணி கூட சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இன்னும் ஒரு 10 or 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே அது ஊறி இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்கூப் பண்ணி எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து சாப் பண்ண நட்ஸு, ரெய்சின்ஸு, நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பீக்கன் அண்ட் ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை நம்ம பேக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த குக்கி டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஸ்கூப் இருக்கு இல்லையா, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் அப்படியே அள்ளி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக தான் செய்யும், கேப் விட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு ஈவினிங் டைம் டீ ஸ்நாக்குக்கு, இல்லைன்னா ஒரு ஸ்நாக் பாக்ஸ், கிட்ஸோட ஸ்நாக் பாக்ஸ்க்கு, இல்லை ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்றது போதெல்லாம் இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச்சு, இந்த ஃபுல் பேட்ச்லேயே பாதிக்கு வந்து நான் ஃப்ளாரே போடாமலேயும் பண்ணியிருக்கேன், ஃப்ளார் போட்டதும் பண்ணியிருக்கேன் நான். ஸோ 2ஓட ரிசல்ட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் போடாமல் வச்சுருந்த இந்த ஓட்ஸ் குக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதை ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 12 மினிட்ஸ் பேக் பண்ணோன்னா நம்மளோட ஓட்ஸ் அண்ட் ரெய்சின் குக்கீஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்துருச்சு, ஒரு குவிக் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் டைம் இந்தியன் ஷாப் போயிருந்த போது இந்த கிட்ஸ் பிராண்டோட மெதுவடை மிக்ஸு ட்ரை பண்ணி பார்ப்போமேனு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ஒரு ஸ்பான்சர்ஷிப் இல்லை,
நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இப்போ நான் அதை காமிக்கிறேன். ஸோ இந்த மெதுவடை மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 45 வடை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவுடர் வந்து அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கோர்ஸான பவுடராக இருக்குது. மெஷர்மெண்ட் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்றதுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸாக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு மாவு உளுந்து ஊற வச்சு அரைக்காமலே நம்மளுக்கு உளுந்து மாவு ரெடி ஆகிடும் வடைக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஊறின மாவு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸாக்டாக நம்ம வீட்டில் செஞ்சோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம யூஸ்வலாக போடுற அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே அதில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். ஸோ மாவு டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை நம்ம அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் கூட குறைய வச்சிங்கன்னா அந்த வடை கொஞ்சம் ஹார்டாகவும் ஆகலாம், இல்லை லூஸ் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெரிய, அதாவது நம்மளோட 4 விரல் சேர்த்தோன்னா அந்த சைஸுக்கு வடைனா கண்டிப்பாக ஒரு 25லேருந்து ஒரு 30க்குள்ளே வரும். நீங்கள் சின்ன சைஸ் வடை போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 40, அவங்க சொன்ன மாதிரி ஒரு 45 வடை அந்த மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் சைடில் எண்ணெயும் நல்லா சுட பண்ண வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குவிக் ஃபிக்ஸ் தான். ஸோ நம்ம யூஸ்வலாக வீட்டில் செய்கிற வடையோடு நம்ம இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாவுகளை தண்ணியை சேர்த்துன உடனே வந்து கொஞ்சம் லைட்டாக ரைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரூட் சால்ட் போட்டு அப்படியே ரைஸ் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ கடை பவுட்ரு தானே, ஸோ அதுக்கேற்ற குவாலிட்டியில் தான் இருக்கும். நம்ம என்றைக்காவது அக்கேஷ்னலாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அன்இன்ஃபார்ம்டாக இல்லை திடுப்புன்னு சில கெஸ்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்மளுக்கே வந்து என்றைக்காச்சும் வெறும் 2 வடை 3 வடை தான் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு பெரிய ஒரு ப்ரொசீஜரை நம்ம பண்ண வேண்டாம், ஆனால் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா தாராளமாக இது வாங்கி சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரோசன் செக்ஷனில் வாங்கி சாப்பிட்றோம்ல, அதை விட இது இன்னுமே பெட்டராக தான் இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு. ஒரு அக்கேஷ்னல் ஈட்டர்ஸாக இருந்தால் நிறைய நாள் வரைக்குமே வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வடை போடுவோம்ல, அதே மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்ம வடை வீட்டு மாவு வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணோன்னா இது கடை உள்ளது மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம சில ஹோட்டல்லலாம் பெரிய சைஸில் ஒரு டேஸ்ட்டே இல்லாத வடை இருக்கும்ல, அதை விட பெட்டராக தான் இருக்குது. பட் கண்டிப்பாக வீட்டு வடை மாதிரி இல்லை. ஆனால் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான அவுட்டர் லேயரும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நம்ம ஒரு சாம்பார் வடை இல்லை பொங்கல் சாம்பார்லாம் வச்சுருக்கீங்க, ஒரு 2 வடை வேணும்னா தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, வெளியும் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஓட்ஸ் அண்ட் ரைசன் குக்கியுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளார் போடாதது, ஸோ சூவியாக இருக்கும். டேஸ்ட் நான் சொன்ன மாதிரி இன்னும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃப்ளார் போட்டது. இது நார்மல் ஓட்ஸ் அண்ட் ரைசன் குக்கி அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ஸோட ஒரு வாரத்துக்கு ஸ்நாக் பாக்ஸ்க்கு வரும். ஸோ இது நீங்கள் வீக்கெண்டில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.